آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரதீனா பில்லாஹி ரப்பன் நபி முஹம்மதின் ரசூலுல்லாஹி நபில் இஸ்லாமி தீனா. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற ரமலான் சிறப்பு தொடர் பயான் நிகழ்ச்சியிலே யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் அன்றாட பணிகளை தாங்கள் அறிந்தது என்றாலும் இந்த ரமலானில் குறிப்பாக ஃபித்ரா, ஃபிதியா, ஈது கிட் போன்ற எண்ணற்ற சேவைகளை, மார்க்க பணிகளையும் சரி பொது பணிகளையும் சரி சிறப்பாக செய்து வருகின்றோம். அதற்கான வேலைகளும் அதற்கான சரியான திட்டமிடலும் தொடங்கி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை விரைந்து தந்து பணிகள் தொய்வில்லாமல் சிறப்பாக நடைபெற உங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் துஆவை நாடுகிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து பணிகள் சிறப்பாக நடக்க ஏதுவாக அமைத்திருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய 14வது தொடர் நாம் பொது தலைப்பாக எடுத்துக்கொண்டது மலக்குமார்களின் உலகம். அதுல 14வது தொடர் என்ன அப்படின்னா, மரணம் உண்டா? மலக்குமார்களை பொறுத்தவரையில மரணம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா என்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கு. மாற்று மதத்தை அந்த இதுபடி பார்த்தோம்னு சொன்னா சிலர் இருக்கும்பாங்க, சிலர் இல்லைம்பாங்க. சில பேர் அவங்கள ஆன்மான்னு சொல்லுவாங்க, ஆன்மாவுக்கு மரணம் கிடையாதும்பாங்க. இப்படி பல மாதிரியான கருத்துக்களை பார்க்க முடியுது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்படின்னு சொன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர் லா இலாஹ இல்லாஹு குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சொல்றான். இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. அந்த நேரத்துல, இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த சமயத்துல அல்லாஹ் தவிர, அவனுடைய முகத்தை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். எல்லோரும் சொல்லிடுவாங்க, அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. அவனை தவிர, அவனுடைய திருமுகத்தை தவிர வேறு எதுவும் இந்த உலகம் என்ன செய்யாது, இருக்காது, எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். அப்போ இந்த கேள்வி வரும், என்ன கேள்வி வரும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி மலக்குமார் என்பது பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யக்கூடியவங்க இல்லை, அந்த பணியை அவங்க தானே செய்யணும். எல்லோருடைய உயிரையும் எடுக்கிறது, உலகத்துல மாற்றங்களை கொண்டு வர்றது, இப்படி எல்லா பணிகளையும் அவங்க செய்யும் போது அப்ப எப்படி அவங்களுக்கு மரணம் என்பது ஏற்படும்? அப்ப அந்த பணிகளை செய்யறது யாரு அப்படின்னா, அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ஏன்னா அல்லாஹ் தஆலா பல இடங்களை தெளிவுபடுத்துறான். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக. அப்ப அல்லாஹ்வுடைய முகம்தான் நிலைத்திருக்கும், நிலையானது. அதை தவிர்த்து மற்றெல்லாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டியது, அழியப்பட வேண்டியது என்பதனை நாம் பார்க்கணும். அது மாத்திரமில்ல, இன்னொரு இறைமறை வசனம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னா தெளிவுபடுத்துது. எப்படின்னு பாருங்க, மாணவர்கள் மரணிப்பார்களா இல்லையா அப்படின்னு அந்த கேள்விக்கு அந்த பதில் சொல்லுது அந்த வசனம். ஒன்ஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த்.
அப்போ வானத்துல இருக்கிறவங்களும் பூமியில இருக்கிறவங்களும் ஒரு சூர் ஊதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா எல்லோரும் மரணிச்சிருவார்கள். சூர் ஊதியவரும் மரணிச்சிருவார். அதுக்கப்புறம் பின்பு அல்லாஹ் என்ன செய்வான், உயிர் கொடுத்து எழுப்பி மீண்டும் சூர் ஊதப்படும். அப்போ அவங்களெல்லாம் முன்கூட்டி உயிரை கொடுத்து எழுப்புவான் அந்த வானவருக்கு. சரியா, சூர் ஊதக்கூடியவர். அப்போ அப்படி சூர் ஊதக்கூடிய அந்த வானவருக்கு அந்த நேரத்துல அந்த நேரத்துல அல்லாஹ் அந்த உயிரோட எடுத்து கொடுத்து எழுப்பும் போது அவங்க சூர் மீண்டும் ஊதுவாங்க, மற்ற எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் அப்படின்ற இந்த இறைமுறை வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரையில மலக்குமார்கள் எப்படி ஒரே நேரத்தில் மரணிப்பார்களா அப்படின்னு சொன்னா, சூர் ஊதுறவங்க எப்படியோ அதே மாதிரிதான் மலக்குமார்கள். இதை பொறுத்தவரையில எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுடைய உயிரை முழுமையாக கைப்பற்றுவான். ஏனையவர்களும் அது சிலது முந்தி இருக்கலாம், சிலது பிந்தி இருக்கலாம். அதை பத்தி நமக்கு எங்கேயும் தெளிவுபடுத்தப்படலை. எங்கேயுமே நமக்கு என்ன செய்யப்படலை, அது மாதிரியான தெளிவுகள் எங்கேயும் கொடுக்கப்படலை. ஒரு விஷயம் முந்தியோ பிந்தியோ இருக்கும், ஆனால் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுமா இல்லையான்னு சொன்னா கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்துடைய உயிர்களும் கைப்பற்றப்படும் என்பதுல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கூட இப்ப நம்ம கடைசியா சொன்ன இந்த 39வது வசனம் 68வது வசனத்து கூட தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, அப்போ இந்த வசனத்தை விளக்கமானது என்ன? அப்போ இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இறுதியில மரணத்தினுடைய மலக்கு என்ன செய்வார், மரணிப்பாரு. அது ஆரம்பத்துல இருந்தானே அவனே தான் என்ன செய்வான், நிலைத்திருப்பான். நல்லா சொல்லுவான், எங்கடா போனீங்க, அவனே என்றென்றும் உயிருள்ளவன், என்றும் நித்திய ஜீவன், நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் என்ன செய்வான சொல்லுவானா. இதை 3 முறை நல்லா சொல்லிட்டு, இந்த நாளில் ஆட்சி யாருக்குரியது அதை கேட்பான். இந்த நாளினுடைய ஆட்சி யாருக்குரியது அப்படின்னு கேட்பான்ல. அதே மாதிரி அவனே தமக்கு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி, நான் தான் அல்லாஹ் அதாவது அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்ற அல்லாஹ்வை நான் தான் அதனுடைய அவனுக்கு உரியவன் சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸினுடைய இறுதியில சொல்றாங்க பாருங்க, இதன் பிறகு முதல்ல உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர் இஸ்ராஃபீல் தான், மீண்டும் சூரை ஊதும்படி அவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அப்போ அந்த உயிர் கொடுத்து எழுப்பப்படுற அந்த வானவர் என்ன செய்வாரு, மரணிக்க பாருங்கிறத நம்ம இங்க புரிஞ்சு. கடைசியோட மரணம் யாருடைய மரணமா இருக்கும், இஸ்ராஃபீல் அவங்களுடைய மரணமா இருக்கும், சூர் ஊதுவருடைய மரணமா இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்போம், மீண்டும் சூர் ஊதுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் என்ன செய்யப்படும், அந்த பழைய நிலைமை தொடரும், எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க, பார்ப்பாங்கிற செய்தி பார்க்க முடியுது. அன்பா சகோதர சகோதரிகளை, இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மிக எளிதானது. அவர்களுக்கு மரணம் இருக்கிறதா இல்லையா என்று சொன்னா கண்டிப்பா மரணம் இருக்குது. இதை பற்றி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் போது கூட ஒரு வசனத்துல பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, இல்லா மாஷா அல்லா, இல்லா மன்ஷா, அதாவது எப்படி சொன்னா, அந்த அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, அவனுடைய படைப்புகள்ல அனைத்தும் மரணிச்சிடும். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய அவர்களை தவிர என்ற ஒரு பதத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், 39வது அத்தியாயம் 68வது வசனத்தில் பயன்படுத்துறான். அப்ப அதுக்கு நம்ம இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறான் இல்ல. அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல அவர்களை தவிர என்பது யாரை குறிக்கும்? போ வானமும் பூமியும் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சில்ல அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தில் உள்ளக்கூடிய ஊரின்களை இது குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செய்திருக்கிறார் என்பது பார்க்க முடியுது. ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சொர்க்கத்துல உள்ளவங்க என்ன கிடையாது, மரணம் என்பது கிடையாது அப்படின்ற நம்ம செய்தி பார்க்குறோமோ இல்லையா, அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு மரணம் என்பது ஏற்படாது என்பதையும் இந்த வசனத்து மூலமா நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம் இப்னு தைமியா அவங்க கூடுதல் தகவலாக பதிவு செய்யறாங்க. அப்போ மலக்குமார்களை பொறுத்தவரை அன்பான சகோதர சகோதரிகளை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த விதமான மூட நம்பிக்கைக்கும் இடமளிக்காமல், அப்படி மரணிப்பார், இப்படி மரணிப்பார், அப்போ மரணிப்பாங்க, அதெல்லாம் தேவை. மரணிப்பார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக மரணிப்பாங்க. இறுதியா மரணிக்கிறது சூர் ஊதுறது தான். மற்ற எல்லோரும் முன்கூட்டியே மரணிச்சிருவாங்க. பின்பு சூர் ஊதக்கூடிய அந்த வானவரை அல்லாஹ் எழுப்புவான், திரும்பவும் சூர் ஊத சொல்லுவான், மீண்டும் எல்லோரும் உயிர் கொடுத்திருக்கப்படுவார்கள், மறுமையால் தொடங்கிவிடும். இப்படித்தான் நம்ம ஹதீஸ்களையும் வரலாறையும் செய்திகளையும் பார்க்க முடியுது. ஆக நம்பிக்கை என்பது இந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே.
யாம் எதனை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை வைத்து மறைமுகமான இந்த விடயத்தை பொறுத்தவரையில் எப்படி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்வதற்கு எல்லாம் யாம் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 14க்கான கேள்வி. முதலில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர் யார்? இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கே நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.